அதனாலதான் 10 வருஷமா ஒரு வைராக்கியத்தோட உங்களை பிரிஞ்சு அவ கூட இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ்வளவு வருஷம் நம்ம பிரிஞ்சுதான் இருக்கோம். நீ அவ கூட இருந்து என்னென்னமோ செஞ்சு பாக்குற. ஆனா அவளை நம்ம எதுவுமே செய்ய முடியலையே. அப்படியே தானே இருக்கோம். என்னங்க பண்றது? 10 வருஷமா எடுத்த முயற்சி எதுவுமே சக்சஸ் ஆகாம போயிடுச்சே. ஆனா நமக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நம்பிக்கையோட இருங்க. இப்போ ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். அது கிளிக் ஆயிடுச்சுன்னா அந்த சாமுண்டீஸ்வரிய தோக்கடிச்சிடலாம். என்ன ஐடியா? சிலம்பம் போட்டியில நீங்க இறக்குன ஆளை தோக்கடிச்சு ஒருத்தன் ஜெயிச்சான்ல. ஆமா. எனக்கு என்னமோ அவனை வச்சுதான் என் அக்கா காரிய அடக்க முடியும்னு தோணுது. எதை வச்சு சொல்ற நீ? போட்டியில ஜெயிச்சதும் என் அக்கா காரி கொடுத்த செயினை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சான்ல, அத வச்சுதான் சொல்றேன். அவனை நம்ம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டா உங்க அக்காவை ஜெயிச்சலான்னு சொல்றியா? கரெக்ட். அவனை என் அக்கா காரி வேலைக்கு கூட்டிட்டு வர சொன்னா. நானும் போய் கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவன் சரியான திமிர் பிடிச்சவங்க. என்கிட்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா அவன் வரமாட்டேன்னு சொன்னது கூட ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். என்ன சந்திரா சொல்ற? ஆமாங்க. என் அக்கா காரிக்கு தான் அவன் நோ சொல்லிருக்கான். இப்ப நீங்க போய் அவன் கிட்ட பேசி எப்படியாச்சும் உங்க பக்கம் இழுக்க பாருங்க. உங்க கூட அவன் இருந்தா அது உங்களுக்கு ஞான பலமா இருக்கும். என் அக்கா காரிய வீழ்த்துறது ரொம்ப ஈஸியா ஆயிடும். ஏன்னா அவன் சாதாரண ஆளா தெரியல. உடல் பலம், மூல பலம் எல்லாமே அவன் கிட்ட இருக்கு. இவ்வளவு தூரம் சொல்ற, நான் அவனை எப்படியாவது பேசி என் பக்கம் இழுத்துறேன். என்ன சந்திரா பாக்குற? இல்லங்க, ராத்திரி நேரமா இருந்தாலும் நாம இப்ப பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்து அக்கா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, அதனால நான் கிளம்புறேன். நீங்க மறக்காம நாளைக்கு அவனை போய் பாத்துருங்க. சரி சரி, நான் வரேன். புருஷனை ஒரு பொம்மையா நினைக்கிறது உன் அக்கா. ஆனா நீ புருஷனுக்கு அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கணுன்றதுக்காக புருஷனையே பிரிஞ்சு ஒரு தவம் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ ரொம்ப வித்தியாசமானவ சந்திரா. ஆமாங்க, என் அக்கா புருஷனை மதிக்க மாட்டா. வேலைக்கார மாதிரி நடத்துறா. அவளுக்கு புருஷங்கிற ஸ்தானத்தோட மதிப்பு தெரியலங்க. ஆனா எனக்கு தெரியுங்க. என் புருஷன் இந்த ஊர்லயே எல்லார விடையும் பெரிய ஆளு. அவர் எல்லாருமே மதிக்கணும். அவரை பார்த்து எல்லாருமே எந்திரிச்சு நிக்கணும். அது நடக்கும்போது நான் கம்பீரமா உங்க கூட கைய கோத்து நடப்பேன். அந்த நாள் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருப்போம். என் அக்காவுக்கு விசுவாசி மாதிரி நடிச்சுக்கிட்டு அவ கூடவே இருப்பேன். எனக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட. சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்கையில் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா. என்ன கார்த்தி, பாட்டை கேட்டதும் தீபா ஞாபகம் வந்துடுச்சா? பின்ன வராம இருக்காதா? தீபாவையும் அவ பாட்டையும் இவன் எவ்வளவு நேசிக்கிறான். அதெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா? கஷ்டம்தான். இருந்தாலும் அதெல்லாம் மறக்கணும் தானே கிராமத்துக்கே வந்திருக்கோம். குயிலிசை அது பாடிட ஸ்வரவரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒளிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடலலை அது பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. கமதனிசா நிரிசா.
நாங்க தான். நல்லா பாடுறீங்க. சார் நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என் வாய்ஸ் அவ்வளோ நல்லாவா இருக்கு? ஆமாங்க, உங்க வாய்ஸ் தான் எங்களை இங்க இழுத்துட்டு வந்துச்சு. அதெல்லாம் சரி சார், இதை எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்களுக்கு நான் பாடுறதே பிடிக்காது. அவங்களுக்கு தெரியாம தான் அப்பப்ப பாடிட்டு இருக்கேன். பயப்படாதீங்க, அவங்ககிட்ட எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ம், நீங்க பாடினதை என்னைக்காவது ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருக்கீங்களா? இல்ல சார், நான் கேட்டது இல்ல. ம். ம். இப்ப கேளுங்க. இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. கமதனிசா நிரிசா. இதை எங்க அம்மா கிட்ட போட்டு காட்டிடாதீங்க. ஏங்க, நான் எதுக்குங்க இதை உங்க அம்மா கிட்ட போட்டு காட்ட போறேன்? உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தாங்க ரெக்கார்ட் பண்ணேன். தேங்க்ஸ் சார். இங்க பாருங்க, பாடுறதுன்றதெல்லாம் கடவுள் கொடுக்குற கிஃப்ட். அது எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. உங்க திறமையை நீங்க வளர்த்துக்க பாருங்க. ஃபியூச்சர்ல நீங்க கண்டிப்பா பெரிய ஆளாகலாம். அப்படியா சார் சொல்றீங்க? ஆமா, எந்த சிச்சுவேஷன்லயும் பாடுறது மட்டும் நிறுத்திடாதீங்க. ம், சரி. சரி, வாங்க போலாம். ம் ம்.